ஹலோ யூஎஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்றைக்கி வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தி டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாத ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அரைக்கீரை அப்படின்றது வந்துட்டு இந்த குளிர்காலங்களில் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இந்த அரைக்கீரை சீசன் தான். ஸோ இந்த டைமில் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ரொம்ப முற்றிலும் ஒரு மூலிகை தன்மை உள்ள ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம உடலுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம், அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு உடனடியான ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தென் அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்துட்டு ஒரு வகையான பலம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் முகப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வயசு பொண்ணுங்களுக்கு இந்த அரைக்கீரை அப்படின்றது வந்துட்டு நீங்கள் அதிகமாகவே கொடுக்கலாம். ஓகே, அரைக்கீரையை வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பொரியலில் போட்டு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்பில் போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரியான உணவுகளை தான் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் வந்துட்டு அரைக்கீரையை ஒரு சூரணம் மாதிரி பண்ணிக்கலாம். சூரணம் மாதிரி பண்ணி டீ தூளில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் பாலில் டீ போடுற மாதிரி போட்டு நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கும் சரி மூளைக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அரைக்கீரையை சூப் வச்சு குடிங்க. அப்படி சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அதோட பலனை முற்றிலுமாக நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லணும். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா கபசுர இருமல் கஷாயம் அப்படின்ற ஒன்று தான். இருமல், தலைவலி, அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், இந்த குளிர்காலங்களில் இந்த வறட்ட இருமல், அப்புறம் சளி, இந்த மாதிரி வரப்பனியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துட்டு ஏற்படும், காய்ச்சல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக க்யூர் ஆகிறதுக்கு வீட்டிலேருந்தே வந்துட்டு நம்ம கபசுர இருமல் கஷாயம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு துளசி, அதுக்கப்புறம் விஷ்ணுகாந்தி, இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா தூள் பண்ணி இதை வந்துட்டு ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு தண்ணியில் போட்டு இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி, அதாவது இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து ரெடி பண்ணுவீங்களா, கஷாயமாக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கஷாய தண்ணியில் கொஞ்சோண்டு கற்கண்டு இனிப்புக்காக சேர்த்துக்கோங்க. அதுவும் நாட்டு கற்கண்டாக சேர்த்துக்கிறது இன்னும் நல்லது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா ஒரு கஷாயம் ரெடி பண்ணி இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேளையை வந்துட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு காய்ச்சல், தலைவலி, இருமல், அது மட்டும் இல்லாமல் சளி, ஜலதோஷம் இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இருமல், காய்ச்சல் வந்தவங்களுக்கும் வந்துட்டு இதை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு உடம்புல பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முற்றிலுமாக வீட்டிலேருந்தே இயற்கை மூலமாக வந்துட்டு நம்ம எளிமையாக நம்ம உடலை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் டாபிக் வைஸ் வந்துட்டு மருத்துவ குணமிக்க வீடியோ, உணவு பழக்க வழக்கங்களுக்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். எனிவேஸ், தேங்க்யூ.